நேற்று ஃபோர்த் T20 ஆட்டத்தில் இந்த ஆட்டத்திலேயாவது எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணியை திடீர்னு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் உள்ள வந்து ஆட்டத்தையே அப்படியே தலைகீழாக மாற்றி கடைசியாக ஒரு 15 ரன் வித்தியாசத்தில் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த தொடருக்கான கோப்பையும் நம்ம இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிறது இப்போ இதன் மூலயமா உறுதி ஆகியிருக்கு. இப்படி இருக்க ஆட்டம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கிலாந்து அணியின் மிக முக்கியமான பேட்ஸ்மேனான ஹாரி ப்ரூக் இந்த ஆட்டத்தில் நான் செஞ்ச ஒரு தவறு, அதாவது ஜாஷ் பட்லர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன அமிச்சாரு. ஆனால் அதை கேட்காம நான் செஞ்ச தவறு தான் தற்போது இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைய முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய தோல்வியை பற்றி ஹாரி ப்ரூக் வெளிப்படையான ஒரு பேட்டி ஒன்று தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துருக்காரு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை மீண்டும் பயங்கரமாக பாராட்டி பயந்து போய் தான் இந்த பேட்டியை ஹாரி ப்ரூக் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாரி ப்ரூக் நேற்று அவர் பேட்டிங்க்கு உள்ள ரன் சேசிங்காக அவர் வர்றப்ப பட்லர், அதாவது கேப்டனான பட்லர் நிறைய வாட்டி ஹாரி ப்ரூக் அவர்கிட்ட சொல்லி தான் அமைச்சிருக்காரு. அதாவது வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக விளையாடு, பந்துகள் வீணானா பரவாயில்ல அப்படின்னு பட்லர் எச்சரித்து தான் ஹாரி ப்ரூக் அவரை உள்ளே அமைச்சிருக்காரு. ஆனால் ஹாரி ப்ரூக் இந்த தொடர்லேயே இல்லாத அளவுக்கு அதிரடியாக விளையாண்டு 25 பந்துக்கே அவர் அரை சதம் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். அவருடைய பேட்டிங் தான் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இந்தியா நேற்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக 15வது ஓவர், அதுவும் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு கடைசி ஓவர் அது வரைக்கும் விக்கெட் எடுக்காம தான் அவர் இருந்தார். ஸோ அதுதான் அவருடைய கடைசி ஓவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஹாரி ப்ரூக் வருண் சக்கரவர்த்தி அவருடைய 2வது பால்லையே 4 அடித்தார். அதுக்கப்புறமா அடுத்து 3வது பால்லையே ஹாரி ப்ரூக் அவருடைய விக்கெட்டையும் இழந்தார். அதே ஓவரில் அடுத்த ஒரு விக்கெட்டும் விழ அந்த ஒரு ஓவரே இந்திய அணியின் வெற்றியின் மூமெண்டமாக மாறி இருந்துச்சு. இதை பற்றி தான் ஹாரி ப்ரூக் அவரும் குறிப்பிட்டிருக்காரு. பட்லர் எவ்வளவோ எச்சரித்து தான் என்ன அமிச்சாரு, நான் ஒழுங்காக சிங்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஓவரை ரொட்டேட் பண்ணியிருந்தேன்னா நான் அவுட் ஆகியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக இங்கிலாந்து அணியை ஜெயிக்க வச்சுருப்பேன். பட்லர் எனக்கு எடுத்து சொன்ன கருத்து, அந்த முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் 50 அடித்த அந்த கான்ஃபிடென்ட்டோட தான், தைரியத்தோட தான் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலை நான் எதிர்கொண்டேன். ஆனால் இந்த தொடர்லையே 3வது முறையாக மீண்டும் வருண் சக்கரவர்த்தி அவர் என்னுடைய விக்கெட்டை வீழ்த்திட்டாரு. ஸோ உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு போலர் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. சொல்லி ஒவ்வொரு ஆட்டத்துலையுமே என்னுடைய விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி அவர் வீழ்த்துறது, அவர் எதிர் அணியில் இருக்கிறதால அவரை பாராட்ட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறதா ஹாரி ப்ரூக் நேற்றைய ஆட்டத்தில் தோத்தது. வருண் சக்கரவர்த்தி அவருடைய ஓவரை நான் பார்த்து விளையாண்டுருந்தா நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஹாரி ப்ரூக் பேட்டியில் சொல்லியிருக்காரு.